தன்னுடைய ஆண் நண்பரோடு சேர்ந்து ஒரு கல்லூரி மாணவி காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பகுதியில் அவங்க பேசிகிட்டு இருந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணுற மாதிரி வந்த ஒரு 3 பேர். ஒரு கல்லூரி மாணவி 3 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு புதரில் தூக்கி வீசிட்டு போயிருக்கிறாங்க அந்த 3 பேர் கொண்ட அந்த கும்பலால். அங்கே இருக்கிற புதரில் அந்த மாணவியை போலீஸார் கண்டெடுக்கிறாங்க உயிரோட. ஆனால் உடலில் துணி இல்லாமல் நிர்வாணமாக. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவாக முன்வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூரை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு பின்புறம் இருக்கிற பகுதியில் ஒரு கல்லூரி மாணவி 3 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படி செய்யப்பட்ட மாணவி ஒரு புதரில் தூக்கி வீசிட்டு போயிருக்கிறாங்க அந்த 3 பேர் கொண்ட அந்த கும்பலால். இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த சம்பவத்தில் நடந்த விஷயங்கள் என்ன? சம்பவம் நடந்த தேதியான நவம்பர் 2ஆம் தேதி, அதாவது நேற்று இரவு அந்த பகுதியில் நடந்தது என்ன, அதனுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல சம்பவம் நடந்த அன்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, நவம்பர் 2ஆம் தேதி, அதாவது நேற்று, நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற இன்னைக்கு நவம்பர் 3ஆம் தேதி, நவம்பர் 2ஆம் தேதியான நேற்று இரவு ஒரு 11 மணி வாக்கில் கோவை சர்வதேச விமான நிலையம் பக்கத்தில் இருக்கிற அந்த பிருந்தாவன் நகர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதியில் தன்னுடைய ஆண் நண்பரோடு சேர்ந்து ஒரு கல்லூரி மாணவி காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த மாணவி மதுரையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பகுதியில் இருக்கிற சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 19 வயது தான் அவங்களுக்கு ஆயிருக்கு. அவங்க தன்னுடைய ஆண் நண்பர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க காரில். திடீர்னு அந்த பகுதியில் அவங்க பேசிகிட்டு இருந்த அந்த இடத்த கிராஸ் பண்ணுற மாதிரி வந்த ஒரு 3 பேர். அவங்க போதையில் இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அது விசாரணையில் தெரிய வரும். திடீர்னு வந்த அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேர்கிட்டையும் வம்பிழுக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணுறது தெரியும் போது இவங்க ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க 2 பேரும் சுதாரிக்கும் போது அவங்களோட காரில் ஏறி எஸ்கேப் ஆயிடணும், அந்த இடத்துல இருந்து விலகி போயிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அவங்க காரில் ஏறி போகணும்னு ட்ரை பண்ணும்போது அந்த காரை மறித்து அந்த 3 பேர் அந்த காரை தாக்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த கார் அங்கே பீளமேடு போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. காரில் தடயங்களை சேகரிக்கும் பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த காரை அப்படி தாக்கி மேற்கொண்டு அவங்க அங்கேருந்து தப்பிக்க முடியாதபடி செஞ்சுருக்கிறாங்க. மேற்கொண்டு அந்த பையனை, அதை கூட இருந்த அந்த ஃப்ரெண்டு, அந்த பையன் இருப்பார் இல்லையா, அவர் பேர் வினித், அந்த பையனை தாக்கியிருக்கிறாங்க. தாக்குனதில் மயக்கம் அடைஞ்சிட்டான் அந்த பையன். அந்த பையனை தாக்கி மயக்கம் அடைய வச்சுட்டு அந்த பெண்ணை அங்கேருந்து தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. திடீர்னு அந்த பையன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும் பொழுது பக்கத்தில் அந்த பெண் இல்லாதது, அந்த 3 பேருமே இல்லாததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு, பயந்து போயிருக்கிறாரு. அவர் உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறார். பீளமேடு காவல்துறையினர், அதாவது E2 போலீஸ் ஸ்டேஷன், பீளமேடு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து காவலர்கள் வந்திருக்கிறாங்க உடனடியாக. இந்த சம்பவம் நடக்கும்போது நைட்டு ஒரு 11 மணி 12 மணி அந்த டைமிங்கில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த மாணவன், அந்த இளைஞன் அந்த மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததுக்கப்புறம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறான். காவல்துறையினர் உடனடியாக இந்த
விஷயம் கேள்விப்பட்டோன்னே அவங்க அடுத்த கட்ட முதற்கட்ட நடவடிக்கையில் இறங்குறாங்க. சுமார் அந்த பகுதிக்கு வராங்க. அந்த சம்பவம் நடந்த அந்த பகுதிக்கு வந்து அந்த பகுதியை சுற்றி தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. அதிகாலை 4 மணி, அதாவது நவம்பர் 3ஆம் தேதியான இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு அங்கே இருக்கிற புதரில் அந்த மாணவிய போலீஸார் கண்டெடுக்கிறாங்க உயிரோட. ஆனால் உடலில் துணி இல்லாமல் நிர்வாணமாக. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. உடனடியாக அந்த மாணவியை மீட்டு, காவல்துறையினர் தான் மீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த மாணவிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அந்த 3 பேரால் தாக்கப்பட்டிருக்கிற அந்த மாணவனுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் அங்கே போயிட்டுருக்கு. இதில் மாணவன் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையிலையும் மாணவன் சொன்ன அந்த தகவல்களின் அடிப்படையிலையும் 3 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது காவல்துறையினருக்கு தெரிய வந்திருக்கு. உடனடியாக இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுத்த காவல்துறை 7 தனிப்படைகளை அமைச்சிருக்கிறாங்க. பீளமேடு காவல்துறை 7 தனிப்படைகளை அமைச்சு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுட்டு வராங்க. யார் அந்த 3 பேர் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் ஆய்வு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்போது அங்கே களத்திலிருந்து வர்ற தகவலாக இருக்குது. இதில் முக்கியமாக ஒரு ஃபர்தர் ஒரு இன்ஃபர்மேஷனாக கிடைக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா, அந்த 3 பேரில் 2 பேருக்கு ஒரு 25லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கும் அப்படின்னும், ஒருத்தருக்கு 30 வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. மேற்கொண்டு அந்த 3 பேர் யார் அப்படிங்கிற தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் முன்னாடியே சொல்லியிருக்கணும், இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 பேர் வந்து தாக்குதலில் ஈடுபட்டாங்க இல்லையா, அவங்க வெறுமனே வந்து தாக்குதலில் ஈடுபடலை, கையில் ஆயுதங்களோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தகவலாக சொல்லப்படுது. குறிப்பாக அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தகவல்களாக வெளிவருது. அப்போது கையில் ஆயுதங்களோட சுற்றிட்டு இருக்கிறவங்க அந்த பகுதியில் ஆயுதங்களோட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, யார் அந்த 3 பேர் அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. அந்த பகுதி மக்களுக்கு, குறிப்பாக அந்த பகுதியில் பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிற சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கு. இதுல காவல்துறை எந்த அளவுக்கு துரிதமாக செயல்பட்டு அந்த 3 பேரை பிடிப்பாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கேள்விக்குறியாகவும் காவல்துறையின் முன்வைக்கப்பட்டிருக்கிற சவாலாகவும் இருக்கு. இந்த பிரச்சனையை எதிர்கட்சியினர் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து இந்த விஷயத்தை எதிர்த்து தங்களுடைய கண்டன குரல்களை பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. குறிப்பாக பார்க்கணும்னா, தமிழ்நாட்டில் பெண்களினுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க. கடந்த ஆட்சியை விட தற்போதைய திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான, சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவாக வந்து முன்வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, போக்சோ கேசஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக முன்வைக்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல்லாம் வச்சு பேசக்கூடாதுன்னு இப்போ இருக்கிற ஆளும் தரப்பினர் வந்து சும்மா வாதங்கள் இது பண்ணாலும் கூட இதெல்லாம் வந்து புறந்தள்ள முடியாது எந்த அளவுக்கு இங்கே குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு. ரீசன்ட் டேஸாக பார்க்கும் பொழுது பதைபதைக்க வைக்கிற பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த காலேஜ் கேம்பஸ்லேயே வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சம்பவமாக இருக்கும். அங்கே வந்த அந்த ஞானசேகரன் வந்து அந்த கூட இருந்த பையனை வந்து அடித்து விரட்டிட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது. இப்போ அதுக்கான கேசஸ், அது விசாரணை நடந்தது, ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரியான சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கு. கூட இருந்த ஆண் நண்பரை தாக்கிட்டு மயக்கமடைய வச்சுட்டு இந்த பெண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இருக்குது. இதைத்தான் வந்து எதிர்கட்சியினர் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, அப்போவே ஞானசேகரனுக்கு ஒரு கடுமையான தண்டனை, இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போவே அப்படிப்பட்டவனை என்கவுண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ யாருக்காவது இது போன்ற ஒரு தவறில் ஈடுபடுறதுக்கான தைரியம் வருமா அப்படின்னு. இதில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுற விஷயம் இதுதான். காவல்துறை மேலேயும் சட்டத்தின் மேலேயும் இங்கே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்களுக்கு பயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்கிறாங்க. பயம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இதில் பயம் போகிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு பக்கம் ரீசன் என்னென்னா, அதிகரிச்சிருக்கிற போதை பழக்கம், கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது. பலர் குடிக்கு அடிமையாகி இருக்கிறது, கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்கங்களில் ஈடுபட்டுட்டு வர்றது, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருகி கிடக்கிறது இந்த சமூகத்தில். அதெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த இளைஞனோ அந்த சிறுவனோ
தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேசஸ் பார்த்துட்டோம். போதையில் இருக்கிற பையன் வந்து சிறுமி முதற்கொண்டு வயசான பாட்டிங்க வரைக்குமே வந்து வயசு வித்தியாசம் கூட பார்க்காம தெரியாமல் இந்த மாதிரியான ஒரு பாலியல் கொடுமைகளில் ஈடுபடுறது அப்படிங்கிறது கடந்த கால, அதுவும் குறிப்பாக இந்த ரீசன்ட் டேஸாக வர்ற நியூஸஸ்லாம் பார்க்கும்போது தெரிய வருது. இப்போ இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளியாக ஆணிவேராக அந்த போதை பழக்கம் பெருகி கிடக்கிறது அப்படிங்கிறது தெரியுதுன்னா, அதை தடுக்கிறதுல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னு மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கு. மோரோவர் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் என்னென்ன விஷயங்கள் இங்கே முன்னெடுக்கப்பட்டிருக்கு, அப்படி எடுக்கப்பட்ட விஷயங்கள், சில விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு தான். இந்த போலீஸ் சைட்லேருந்து காவலன் செயலில் மாதிரியான ஆப் இது பண்ணுறது, பெண் காவலர்களுக்கான அந்த ஒரு பேட்ரோல் ஒன்று இது பண்ணி கொடுத்துருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னெடுப்புகளும் அரசு துறை தரப்பில் எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கை கொடுக்குதான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இப்போ அந்த பகுதியில் ரவுண்ட்ஸில் இருந்தாங்களா காவல்துறை? ரவுண்ட்ஸில் இருந்திருந்தால் இந்த விஷயம் நடக்காமல் தடுத்திருக்க முடியும்லன்ற ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி ஒன்று வருது. காவல்துறையினர் நைட் டைமில் ரவுண்ட்ஸில் ஈடுபடுறாங்களா? இந்த மாதிரியான சமூக விரோதிகள் இந்த மாதிரி உளவிக்கிட்டு இருக்கிறாங்க, கையில் ஆயுதங்களோடு இருக்கிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ கையில் ஆயுதங்களோடு இருக்கிற மாதிரியான ஆட்கள் இந்த சமூகத்தில் உளவிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் காவல்துறையினர் கண்காணிக்கிறாங்களா? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வருது இந்த சம்பவத்தின் முன்னாடியும் சரி, இல்லை இந்த சம்பவம் இப்போ நடந்திருக்கிறதுக்கு அப்புறமும் சரி. இப்போ பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க முதற்கொண்டு வீட்டில் பெண்கள் இருக்கிற குடும்பங்கள் எல்லோருமே வந்து பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் தானே ஏற்பட்டிருக்கு இந்த சமூகத்தினுடைய நிலையை, தற்போதைய நிலையை பார்க்கும் பொழுது. ஸோ இதில் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, இதில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, இந்த 3 பேர் வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்படுவார்களா? அப்படி கைது செய்யப்பட்ட பின்பு அவர்களுக்கு இப்போ இது மாதிரியான தவறுகள் மீண்டும் நடக்காத வகையிலான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்டனைகள்லாம் கொடுக்கப்படுமா இப்படின்னு 1008 கேள்விகள் இருக்குது. நம்ம கேள்விகளாகவும் சமூகத்தினுடைய கவலைகளாகவும் வலிகளாகவும் இருக்கிற விஷயங்களை பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் மாற்றம்ன்றது வருதான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த கோவை விஷயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத, என்ன அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நான் ரீசெண்டாக நடந்த கம்ப்ளைண்ட்ஸை கூட இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவத்தோடு நிறுத்திட்டேன். ஆக்சுவலி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்தது லாஸ்ட் இயர் December 23 நடந்துச்சு. இந்த கடந்த ஜூலை 12 திருவள்ளூர் ஆரம்பாக்கத்தில் ஒரு 8 வயசு சிறுமியை அந்த அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தன் திடீர்னு வாயை பொத்தி தூக்கிட்டு போயிட்டு ஒரு மறைவான இடத்துல வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ண சம்பவம் நடந்துச்சு. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி கத்தி கதறினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் செஞ்சோம் செய்தியில். 2 நாளைக்கு முன்னாடி, நம்ம பேசிகிட்டு இருக்க 2 நாளைக்கு முன்னாடி இந்த November 1 வாக்கில் திருச்சி உறையூரை சேர்ந்த மாணவி ஒருத்தவங்க இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லி போனவங்க திரும்பி பார்த்தா ஆளே வரல. என்னடான்னு பார்த்தா இந்த பக்கத்தில் இருக்கிற சனமங்கலம் அப்படிங்கிற அந்த காட்டுப்பகுதியில் வந்து எரிஞ்ச நிலையில் அவங்களோட உடல் இருந்திருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல. இது மாதிரி அடுத்தடுத்து பல இன்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நடக்கும்போதும் இது மாதிரி அடுத்து நடக்கக்கூடாது, இது மாதிரி அடுத்து நடக்கக்கூடாது, காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், அரசு நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இளைஞர்கள் போதையின் பாதையில் போனது இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். இதை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. இதில் சொன்ன மாதிரி காவல்துறையும் அரசும் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.